ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன எடுத்திருக்கேன்னா, என்னோடய டயட் சார்ட் படி பார்த்திங்கன்னா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெள்ளரிக்காயாக இருந்தால் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி வெள்ளரிக்காய் இல்லைங்கிற பட்சத்தில் கொய்யா, கேரட் இதில் ஏதாச்சும் 1லேருந்து 2 எடுத்துக்கலான்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸு 100 கிராம் அளவு எடுத்துக்கலான்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹோல் ஃப்ரூட்டாக தான் எடுத்துக்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கூடாது, ஜூஸ் எடுத்துக்கூடாது. ஏன்னா நான் வெயிட் லாஸில் இருக்கிறதுனால அப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நட்ஸு இல்லைன்னா சீட்ஸு அது பார்த்திங்கன்னா 10 கிராம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வெள்ளரிக்காய் இருந்துச்சு, அது ஒன்று எடுத்திருக்கேன். வாழைப்பழம் இருந்தது, அதில் 2 எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய உணவான எள் உருண்டை, அதில் 2 எடுத்திருக்கேன். இதுதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.